அப்புறம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து தெரியல கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க பிரச்சனையே என்னன்னா, அதானே எனக்கு தெரியும்ன்றதுதான் பிரச்சனை. அதானே எனக்கு தெரியும்னு சொல்ல என்ன ஆகும்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணதுனாலதான் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நீங்க லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல இருந்து மாறணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோச் வேணும். உங்களுக்கு வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து யார் ஒருத்தங்க நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ப்ராப்பரா ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெல்னஸ் சென்டர். ஹெல்த்துக்கானது உங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும். வெங்காயம் எதுக்கு சாப்பிடணும், தக்காளி எதுக்கு சாப்பிடணும், சாப்பாடு எப்படி சாப்பிடணும், தண்ணி எப்படி குடிக்கணும் எல்லாம் தெரியும். தெரியாமலாம் ஒண்ணும் உங்களுக்கு கிடையாது, குழந்தை கிடையாது. ஆனா எக்ஸாக்டா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அங்கதான் கேம் சேஞ்சர். அதை கத்துக்கிறதுக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஏன்னா ப்ராப்பரா நீங்க ஹெல்த்தை வந்து கத்துக்கணும், ஹெல்த்தை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலியில ஒரு ஆள் கூட டாக்டர் விசிட்டே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு டாக்டர் விசிட் இல்லாம இருக்கணும்னா உங்களை நீங்க பாத்துக்கினீங்கன்னா அங்க போக வேண்டியது இல்லை. யூசியூ உங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா ஐசியூ வந்து உங்களுக்கு தேவை. இன்னைக்கு ஐசியூக்கு எல்லாம் போறவங்க எல்லாம் யார் அப்படின்னா முன்னாடியே பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது ஆகும், கொஞ்ச நாள் ஆகும், போகணும் எப்படி கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆகுது. அவங்களே சொல்லிக்கிறாங்க, அசால்ட்டா சொல்லிக்கிறாங்க. அட்ரஸ் கொடுத்துட்றாங்க, டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் போட்டுடுறாங்க, எல்லாமே சொல்லிடுறாங்க. டிராபிக் ஆயிடுச்சுன்னா எல்லாம் கரெக்ட். ஏதாவது ஒரு அர்ஜென்ட்ல டிராபிக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வர பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பீக் ஹவர்ஸ்ல ஆச்சுன்னா நீங்க கொஞ்சம் கவனிங்க. எப்பவுமே இது இருக்கு பாத்துக்கலாம்னு சொல்ல சொல்ல பெரிய பிரச்சனை மாட்டுவீங்க. நீங்க இங்க வர்றவங்க எல்லாருமே நல்லா கவனிங்கல, சொல்லி கொடுக்கறத அழகா கேட்டு ஃபாலோ பண்ணி ரிசல்ட்ஸ் எடுத்து எண்ட் ரிசல்ட்ஸ்க்கே வந்துடுறேன். உங்களோட எண்ட் ரிசல்ட்ஸ்க்கு நீங்க வரணும் அப்படின்னா உங்களை ரொம்ப பிடிக்கணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நீங்க எண்ட் ரிசல்ட்ஸ் வரலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு இதுல ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்க எல்லாம் எடுத்துருங்க. இதுல யாரெல்லாம் நீங்க இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா, ஃபாலோ பண்ணா நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வந்து எக்ஸலண்டான ஹெல்த் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸும் நீங்க பண்ணிருக்கீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க பர்சனலா அப்படின்றவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு மேல வாங்க. நீங்க கவனிங்க. ப்ரோக்ராமை ஃபாலோ பண்றதுனால, இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் எடுக்கிறதுனால பீப்புளுக்கு வந்து டிசிப்ளினா எல்லாருக்குமே எல்லாமே ரிசல்ட்ஸ் கிடைக்குமானா 100% கிடைக்கும். குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம்னு சொல்லுவோம். உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்ல அதை கேட்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டும் இன்வால்வ்மெண்ட்டும் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் நீங்க எல்லாருமே எடுக்கும். செல்விங் சார் என் பேரு. 42 வயசுங்க சார். இங்க வர்றதுக்கு முன்னாடி தைராய்டு ஆபரேஷன் பண்ணியிருந்தேங்க சார். கல்லீரல் வீக்கம் இருந்ததுங்க. ரைட் சைடு கால் வந்து வீங்குங்க சார். குறுக்கு பயங்கரமா வலிக்கு, கை கால் எல்லாம் பெயின் ஜாஸ்தியா இருந்ததுங்க. ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் நாளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது. அப்புறம் யோசிச்சுட்டே இருந்தேங்க சார், பண்ணலாமல்ல, நம்ம உடம்பு ஹெல்த் தான் முக்கியம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க சார். என்னன்னு தெரியலைங்க சார். ஆனா அப்புறம் இங்க வர வர எனக்கே மனசு மாறிடுச்சுங்க சார். நம்ம உடம்பு தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மத்ததெல்லாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உடம்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணேங்க சார். தைராய்டு மாத்திரை போட்டுட்டே இருந்தேங்க சார். இப்போ ஒரு 5 டேஸா மாத்திரை போடுறது இல்லைங்க சார். தைராய்டு நார்மலா வந்துருச்சுங்க சார். நீங்களே சொல்றீங்களா, டாக்டர் சொன்னாரா? பாத்துட்டு வந்தாங்க சார். கை கால் குறுக்கு வலி எல்லாம் இல்லைங்க சார். இப்போ நீங்க உங்களுக்கு என்ன சொன்னீங்க, வரும்போது அந்த 2 நாள்லயே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சது. ரிசல்ட்ஸ் அந்த 2 நாள் ரிசல்ட்ஸ் விட்டுருங்க. அப்புறம் இந்த இவ்வளவு நாள் எத்தனை நாள் இன்னைக்கு ஃபாலோ பண்றீங்க? 40 டேஸ் ஆச்சு. 40 டேஸ். இந்த 40 நாள் விட்டுருங்க. 40 நாளைக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளத்துல இருந்தீங்க? சும்மா நீங்க யாரும் இருந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன? ஷோல்டர் பெயினா இருக்குங்க சார். ஜாயிண்ட் எல்லாம் பெயின் பயங்கரமா இருக்குங்க சார். குறுக்கு வலிக்குங்க சார். வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாலே எப்படா போலாம், ஏன்டா வேலை செய்யறோம், நம்ம ஏன்டா இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு வைக்கிறேங்க சார். நான் ரைட் சைட் கால் வீங்கும், குறுக்கு பயங்கரமா வலிக்குங்க சார். எந்திரிச்சு நிமிர்ந்து நிக்கவே முடியாது, ரொம்ப இதா இருக்குங்க சார். இப்ப வந்து எல்லாத்துல இருந்து ஃப்ரீ, உடம்பே வெயிட்டே இல்லாம லேசா இருக்கிற மாதிரி இருக்கு. அது எத்தனை நாள்ல உங்களுக்கு கிடைச்சது அந்த மாதிரி ரிசல்ட்ஸ்? அது ஒரு 4-5 டேஸ்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்துருச்சுங்க சார். அந்த மாதிரி வர சொல்ல உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்படி இருந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது, ஆக்டிவா ஆகுறீங்க, நிறைய வேலை செய்யறதுக்கு இப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டா உங்களுக்கு நடக்க சொல்ல உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீலிங் இதை ஃபாலோ பண்ண சொல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணல இருந்து இன்ன வரைக்கும் 4:30 ஆனா ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சிருவேங்க. 10:30 ஆனா தூங்கிடுவேங்க. என்ன நடந்தாலும் சரி, முதல்ல தூக்கமே வராதுங்க சார். இப்ப நல்லா தூங்கிடுவேன். இடையில 4:30க்கு தான் எந்திரிப்பேன். இடையில எந்திரிக்கிறதே இல்லைங்க சார். ஃப்ரீயா இருக்குது, யாரும் எழுப்ப வேண்டியதே இல்லை, நானே எந்திரிச்சேன். தெரியுதா உங்களுக்கு நீங்க சாப்பிட்ட சாப்பாடு எப்படி இருந்தது? இப்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, செல்லுக்கான சாப்பாடு சாப்பிட சொல்ல உங்க உடம்பு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு தெரிய சொல்ல என்ன ஃபீல் கிடைக்குது? மருந்து மாத்திரை கிடையாது, மெடிசன் கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது, தெரியுமா? அப்படி இல்லாம இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன் மூலமா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்க சொல்ல எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இது மாதிரி நிறைய பேர் இதே மாதிரி ரிசல்ட் எடுக்கணுங்கிறது ஆசை இருக்கு சார், ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா?
ஹெல்ப் பண்ணியிருக்கேங்க சார். ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன், பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ், குட் ஜாப். நெக்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. குட் மார்னிங் சார். ஏஜ் வந்து 31 ஆச்சுங்க. கோயம்புத்தூர்ல கண்டா இருக்கேன் சார். ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா 92 கிலோ இருந்தேன் சார். 60 கிலோ எக்ஸஸ் வெயிட் இருந்தேன். ஓ, வெயிட் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு சுகர் இருந்தது சார். ஒரு செக்அப் எடுக்கும்போது லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது சுகர் லெவல் ஹையா இருக்கு, கொலஸ்ட்ரால் லெவல் ஹையா இருக்குன்னு சொன்னாங்க சார். அதை வந்து பயந்துட்டு நான் போய் ஜிம் போய் ஜாயின் பண்ணேன். ஜிம் போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு. அது வந்து எனக்காக கிடைக்கல, எங்க அத்தைக்குங்க. இன்னொரு அத்தைக்கு வந்து முடக்குவாதம், அவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லி எங்க அத்தைக்கு சொல்லியிருக்காங்க. எங்க அத்தைக்கு முடக்குவாதம், கை காலெல்லாம் ஜாயிண்ட் தான் பெயின். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூரினரி பிளாடர் லீக் ஆயிடுச்சு. அவங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இங்க வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளப்புக்கு விசிட் பண்ணோம். கிளப்புக்கு வந்து கூட்டிட்டே வர முடியல சார் அவனால. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குங்க, மேல வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரெண்டு பக்கம் நின்று 2 காலை எடுத்து வச்சு தான் கூட்டு வந்தாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தவங்க ஒன்னே நல்லா கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிட்டாங்க. ஆக்டிவ் ஆனா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுங்க. ஒரு 10 நாள்லயே வந்து அவங்களுக்கு யூரினரி பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டோம் சார். ஒரு 1 மந்த் ப்ராசஸ்லயே அவங்க எல்லா வேலையும் செய்யற அளவுக்கு ஆக்டிவ் ஆயிட்டாங்க சார். தூக்க மாத்திரை போடாத தூங்குவாங்க, ஒண்ணு இல்லைங்க 2 தூக்க மாத்திரை போடாத தூங்குவாங்க. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்டே வராங்க சார், நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கிறாங்க, ஃபர்ஸ்டே நல்லா பசி எடுத்து சாப்பிட்டாங்க, நைட் தூக்க மாத்திரை எல்லாமே தூங்குறாங்க சார். அதே மாதிரி எனக்கு சார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நானும் தூங்கவே மாட்டேன். கரெக்டா தூங்க மாட்டேன், கரெக்டா சாப்பிட மாட்டேன், டாக்குமெண்ட் ரைட்டருங்க என் வேலை. நின்னுட்டே இருப்பேன். கால் வந்து ரொம்ப வந்து பெயினா இருக்குங்க, பேக் பெயின் இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப இந்த ஹெல்த் செக்அப் எடுக்கும்போது சுகர் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல் ஐயா ரொம்ப பயமாயிடுச்சுங்க. எனக்கு 31 வயசு தான் ஆச்சு, என் குழந்தை வந்து 3 வயசு இருக்குங்க. அவள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க சுகர் வந்ததுன்னா ரொம்ப வருஷம் இருக்கும், லைஃப் லாங் மாத்திரை எடுக்கணும் அப்படின்னு. பையன் வந்து அப்புறம் இங்க வந்து நம்ம ரிசல்ட் எல்லாமே பார்க்கும்போது எல்லாத்துக்கும் சீக்கிரமா நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போறாங்க. நல்லா பசியில் சாப்பிட்டேன் சார். நான் 2 மணி 3 மணி வரைக்கும் போன் பாட்டு இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 9 மணிக்கு செம தூக்கம் வந்துருச்சுங்க. அடுத்த நாள் நல்லா இருக்குன்னு வந்தேன். ஒரு 3 நாள்ல வந்து 1 கிலோ கம்மியாச்சு. 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோ கம்மியாச்சு. அப்புறம் வந்து செக்அப் எடுத்து பார்த்தாங்க. சுகர் லெவல், கொலஸ்ட்ரால் எல்லாமே நார்மலுக்கு வந்துருச்சு சார். 10 நாள்லயே எல்லாமே நார்மலுக்கு வந்துருச்சு. அப்புறம் 30 நாள்ல வந்து 7 கிலோ கம்மியாச்சு. டோட்டலா ஒரு 80 டேஸ்ல எக்ஸஸ் கேஜி 20 கிலோ லாஸ் பண்ணிட்டேன் சார். என் வைஃபும் ஜாயின் பண்ணாங்க சார். அவங்க ரிசல்ட் சார். ஏஜ் 23 ஆச்சு. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 8 kg எக்ஸஸ் வெயிட் வந்தேன். பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு சார். காலையில நேரமா இருந்துச்சாவே ஏதாவது ஃபங்க்ஷன் போறோம்னா தலைவலி வந்துரும். இப்போ அதுக்கப்புறம் இந்த ஃபுட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லியுமே காலையில 4 எந்திரிச்சு ஃபிட்னஸ் எல்லாம் பண்றோம். அப்ப எந்த தலைவலி இல்ல, தலைவலி மாத்திரை இல்லாம இருக்கேன். இப்போ 8 kg லாஸ் பண்ணிருக்கீங்க சார். இப்போ வந்து இங்க அந்த தலைவலி வந்துடும் சொல்றீங்க இல்லையா, இவ்வளவு நாள் தலைவலி இருந்தோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள்ல இருந்து தலைவலி சரியாச்சு? 3 டேஸ்லயே தெரிஞ்சு சார். நீங்க ரொம்ப கவனமா இருங்க. உங்களுக்கு இந்த தலைவலி வர்றது, அசிடிட்டி வர்றது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டைஜஷன் ஆகுறது, எடுத்துக்குன்னு சாப்பாடு வர்றது, இதெல்லாம் வியாதி கிடையாதுங்க. உங்களோட கழிவு வெளியேறல. சாப்பிட்ட சாப்பாட்டுல இருக்கிற கழிவு மோஷனா வெளியேறல, யூரினா ப்ராப்பரா வெளியேறல. அது வெளியேறுச்சு அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு டைஜஷன் ஆக முடியாம எரிச்சல், அந்த கேஸ் வந்து எரிச்சல் ஆகுறது, எடுத்துக்குன்னு வர்றது, அதோட கேஸ் தான் ஹெட்டேக் வரும். நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அது வியாதி கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. மலச்சிக்கல், வயிறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை மோஷன் போச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இது இங்க வந்து நீங்க வந்திருக்கீங்க. ஒருத்தவங்களோட ரிசல்ட்ஸை பார்க்க சொல்ல இது என்னடா அது இவ்வளவு நாள்ல இவ்வளவு ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது என்னன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நாங்க அகத்தின் அழகு முகத்தில் வயிறை கிளீன் பண்ண முகம் பளிச்சுடாய். உங்க வயிறு எவ்வளவு கிளீன் பண்றீங்களோ இங்க ப்ராசஸிங் வந்து ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிளென்சிங் நடக்குது. அதுலயே டீப் கிளென்சிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலயே உங்களுக்கு வெயிட் லாஸும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லி தரதை கேட்க சொல்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அம்மாக்கு வந்து சுகர் 480 இருந்துச்சு சார். சின்ன கால்ல புண்ணு வந்துச்சு, சுண்டு வரல. அது ஓட்டையாகி இந்த அளவுக்கு ஆழமா போயிடுச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது ஸ்கின் உள்ள ஃபுல்லா அழுகிருச்சு, நீங்க அதை விரல் கட் பண்ணி தான் எடுக்கணும், அதை சரி பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை இங்க நான் ஃபாலோ பண்றதுனால இங்க கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணாங்க சார். இப்ப சுகர் வந்து 130 வந்துருச்சு. தைராய்டு 125 mg சாப்பிட்டு இப்ப அதுவும் குறைச்சு டாக்டர் கேட்கும்போது 25 mg போதும், அதுவும் கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப விரலும் கட் பண்ணுங்க சார். 12 கிலோ வெயிட் லாஸும் பண்ணிருக்காங்க. சுகரும் 130க்கு வந்துருச்சு. தைராய்டு டேப்லெட்டும் கம்மியா எடுத்துருக்காங்க. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன் சார். இப்ப சசிகுமார் சார், வயசு 45 சார். எனக்கு கிடைக்காம சார் சுகர் சார். எனக்கு 20 பாயிண்ட்டுக்கு டாக்டர் வந்து எனக்கு இன்சுலின் போட சொல்லிட்டாங்க. அதுல ஒரு நாளைக்கு 3 மாத்திரை, காலைக்கு 20 பாயிண்ட், நைட் இன்சுலின் சார். பார்த்து நான் டிரான்ஸ்போர்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் சார். இது வந்து நான் வெளியூருக்கு போறதுக்கு வந்து இன்சுலின் கரெக்டாக எடுக்க முடியல. அப்போ சார் அவர் எனக்கு ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி கொடுத்தார் சார். ஊசி மாற்றி எனக்கு கொடுத்தார். அப்போ அவர் செக்அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு உணவு பலம் வந்து அவர் டாக்டர் எப்படி மாற்றி பண்ணுறாரு சார். மண்ணுக்கீழே விளையக்கூடிய எதுவுமே நீ சாப்பிடக்கூடாது, கேரட் இந்த ஐட்டம் எதுவுமே சாப்பிடக்கூடாது சார் டாக்டர் சொல்லிட்டாரு. நான் சாப்பிட்டனால பார்த்தீங்கன்னா சார் இது என்ன பிரச்சனை சார், எனக்கு பார்த்தீங்கன்னா சுகரை விட எனக்கு வந்து சுகர் கூட இன்சுலின் போட்டுட்டேன். முட்டு வலி எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. முட்டு வலி ஜாஸ்தியாக சில நேரத்தில் அந்த காலை வெட்டி எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு அப்போ ஆகாதுங்க. அந்த நேரத்தில் வந்து அம்மிக்க சார் நான் காலை தூங்குவேன். அம்மிக்க சார் தூங்க முடியும், அவ்வளோ வச்சு வெயிட் முடியும். அந்த மாதிரி போயிட்டு சொல்லி சார் இந்த ஆப்போசிட் எனக்கு கிடைக்கிற நண்பர் மூலியமாக வந்தேன் சார். வந்து எனக்கு சாரை பார்த்து அப்ரஸ் கொடுத்தாங்க, சேஃப் சாப்பிட்டு போயிட்டேன் சார். எனக்கு நிம்மதியாக தூங்கினேன் சார். நான்
பார்த்தீங்கன்னா அவர் அந்த என் நண்பையில கூட்டு விட்டு போனவர் அன்னைக்கு ஒரே நேரத்தில் விட்டுட்டு போயிட்டார். அவர் மரணம் அவர் வரல இது வரைக்கும் வரல. இப்போ நான் பாலை குடிச்சா கரெக்டாக 3 நாள் எனக்கு 1 கிலோ கம்மியாச்சு சார். சார் வந்து புட்டு மூலியமா எனக்கு மாற்றி கொடுத்தேன். அவர் சொன்னதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணி சாப்பிட்டேன். சாப்பிட்டனால நீங்க பாருங்க கரெக்டாக ஒரே மாசத்துல சுகர் நார்மலாகி டாக்டர் ரிசிப்ட் நான் 5 நிமிஷம் டாக்டர் ஃபைல் கிழிச்சு போட்டார் சார். உங்க எப்படி நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு சொல்லிட்டாரு. சொன்ன மாதிரி தான் சார் நான் உணவு கூட நான் மாற்றிட்டு சார்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லி இருக்கவங்க சார் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு என் குடும்பமே நல்லா ஆரோக்கியமா இருக்கு. நம்ம உணவு நல்லா நிம்மதியா சாப்பிடுறோம். ரிசல்ட்ஸ் பாருங்க, நம்பவே முடியல. பாருங்க எவ்வளவு அழகா சேஞ்சஸ் ஆயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அவரோட இன்ட்ரெஸ்ட் தான். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சூப்பரா ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. குட் ஜாப். நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா மகிழ்வித்து நமக்கு ஒண்ணு கிடைச்சதுன்னா நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். சாப்பாடு தான் சரி பண்ணுங்க. உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு உடம்ப சாப்பாடு தான் சரி பண்ணும். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் அவங்க உடம்பு டைம் ஆக சுருங்க ஆரம்பிக்கும். ஏஜிங் ஆக சுருங்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்குள்ள வரீங்கல்ல, இது அப்படியே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹெல்த் இஸ் ரியல் வெல்த்ன்னு சொல்றான்ல, அது வந்து பாத்தீங்கன்னா சும்மா கிடையாது. உங்களை மாதிரி வந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி வந்து அன்ஹெல்தி சுச்சுவேஷனு நிறைய ப்ராப்ளத்துல இருந்தவங்க தான் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு ஆளாக உங்க எல்லாருக்குமே இது பாசிபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, சாப்பிடவே கூடாது, வேணானா வேணாம். அப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு உடம்ப நீங்க ரசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்றேன்னா எங்க போனாலும் எங்க வந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. நீங்க செல்லுக்கான சாப்பாடை இந்த வயசுலதான் எடுக்கணும்னு உங்களுக்கு தலையில எழுதிருக்கு. எனக்கு 24 வயசுல கிடைச்சது. இப்ப எனக்கு 44 வயசு ஆகுது. 20 வருஷமா அந்த ப்ரோக்ராம்ல இருக்கு. உங்களுக்கு இப்ப எந்த வயசுல கிடைச்சிருக்குன்னு பாரு. இதுல இருந்து அடுத்த 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துல உங்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிம்மா ஃபிட்டா நீங்க ஆகணும் அப்படின்னா சூப்பர் ஸ்லிம் ஃபிட் ட்ரெஸ் உங்க உடம்புக்குள்ள போய் விழணும் அப்படின்னா இந்த வாய்க்கிட்ட எடுத்துன்னு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்ட் கேளுங்க, இது தேவையா? இந்த செஸ்ட் கீழே இருக்கிற வயிறு சாப்பிட்டுக்கினே இருக்க சொல்ல அது போதும்னு சொல்லும். ஸ்டாப் சொல்ல கத்துக்கும். ஸ்டார்ட் தெரியுதோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருப்பாங்க. 20% எக்ஸசைஸ், 80% நியூட்ரிஷன், ஈட்டிங் ஹேபிட். இந்த ஹேபிட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இப்ப பாருங்க ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் 20 கிலோ வெயிட் குறைச்சான்னு சொன்னார்ல, இங்க பாருங்க அவரோட ரிசல்ட்ஸ். உங்க உடம்புக்குள்ள இந்த மாதிரி ஒரு அருமையான உடம்பு இருக்கு. அது வேணும் அப்படின்னா அதுக்கு பண்ண வேண்டியது ஒண்ணுதான். பாருங்க சினிமாக்காரங்க தான் இப்படி இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஈட்டிங் ஹேபிட்ல யாரு கரெக்டா இருந்தாலும் ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னா நீங்கதான் மெயின் காரணம். உங்களால உங்க உடம்புக்குள்ள இருக்கிற உடம்ப சொல்லித்தரதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்லிம்மா ஃபிட் ஆகி உங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபியூ டேஸ்ல நீங்க சொல்லக்கூடிய நாளா மாறும். ஆல் தி பெஸ்ட். நோயற்ற வாழ்வை குறையற்ற சொல்லும் நீங்க அடையறதுக்கு என் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.